Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. ஒரு மனதோராய் அனைவரும் வாழ்வோம், அருள் ஒளி வீசும் ஒரு வழி போவோம். ஒரு மனதோராய் அனைவரும் வாழ்வோம், அருள் ஒளி வீசும் ஒரு வழி போவோம். பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம், பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம். பரிவுள்ள இறைவனின் திருவுளம் காண்போம். அன்பினில் பிறந்த இறை குலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவன் இந்த கல்வாரி பள்ளியில் இணைந்து இறைவன் ஆசிரியை பெறவும், இறைவன் நம்முடைய குடும்பங்களுக்கு நமக்கு செய்த எல்லா விதமான நன்மைகளை நினைத்து பார்த்து இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இந்த தெய்வீக பள்ளியிலே பக்தியோடு பங்கெடுப்போம். இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும் என்கின்ற திருத்தூதர் பவுலினுடைய வார்த்தைகளுக்கு ஏற்ப நாம் ஒவ்வொருவரும் கடவுளுடைய பெயருக்கு உகந்தவர்களாக, நல்ல கிறிஸ்தவர்களாக, இறைவனுக்கு உகந்த பிள்ளைகளாக நாம் வாழ வளர இத்திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். இறைவனுக்கு உகந்தவர்களாக வாழாத நேரங்களை எல்லாம் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிறைவான மகிழ்ச்சியான வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இயேசுவின் தூய்மை மிகு பெயரை வணங்கும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். ஆதலால் நாங்கள் அவரது பெயரின் இனிமையை இவ்வுலக வாழ்வில் துயிர்த்துணர்ந்த பின்
என்றும் உள்ள மகிழ்ச்சியை எம் தாயகமாம் வான் வீட்டில் பெற்று மகிழ்வோமாக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஞாயிறு தோன்றுகிறது, மறைகின்றது, பிறகு தன் இடத்திற்கு விரைந்து சென்று மீண்டும் தோன்றுகின்றது. சபை உரையாளர் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை திருமுத்துக்கள் 2-11 முடிய. வீண், முற்றிலும் வீண் என்கின்றார் சபையுரையாளர். வீண், முற்றிலும் வீண், எல்லாமே வீண். மனிதர் தம் வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டு உழைக்கின்றனர். ஆனால் அவர்கள் உழைப்பினால் பெறும் பயன் என்ன? ஒரு தலைமுறை மறைகின்றது, மறு தலைமுறை தோன்றுகின்றது. உலகமோ மாறாது என்றும் நிலைத்திருக்கின்றது. ஞாயிறு தோன்றுகின்றது, ஞாயிறும் மறைகின்றது, பிறகு தன் இடத்திற்கு விரைந்து சென்று மீண்டும் தோன்றுகின்றது. தெற்கு நோக்கி காற்று வீசுகின்றது, பிறகு வடக்கு நோக்கி திரும்புகின்றது. இப்படி சுழன்று சுழன்று வீசி தன் இடத்திற்கு திரும்புகிறது. எல்லா ஆறுகளும் ஓடி கடலோடு கடக்கின்றன. எனினும் அவை ஒருபோதும் கடலை நிரப்புவதில்லை. மீண்டும் ஓடுவதற்காக உற்பத்தியான இடத்திற்கே திரும்புகின்றன. அனைத்தும் சலிப்பையே தருகின்றன. அதை சொற்களால் எடுத்துரைக்க இயலாது. எவ்வளவு பார்த்தாலும் கண்ணின் ஆவல் தீர்வதில்லை. எவ்வளவு கேட்டாலும் காதின் வேட்கை தணிவதில்லை. முன்பு இருந்ததே பின்பும் இருக்கும், முன்பு நிகழ்ந்ததே பிறகும் நிகழும். புதியது எதுவும் உலகில் எதுவுமே இல்லை. ஏதேனும் ஒன்றை பற்றி இதோ இது புதியது என்று சொல்லக்கூடுமா? இல்லை. அது ஏற்கனவே நமது காலத்திற்கு முன்பே பல்லாயிரம் ஆண்டுகளாக இருப்பதாயிற்றே. முற்காலத்தவரை பற்றிய நினைவு இப்போதே யாருக்கும் இல்லை. அவ்வாறே வரும் காலத்தவருக்கும் நமக்கு முந்திய காலத்தவரை பற்றிய நினைவு இருக்கப் போவதில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இமை பொழுதேனும் என்னை பிரியாமல் காக்கும் நல் தேவனாக என்னாலும் தந்து என்னோடு இருக்கும் இயேசுவே வாழ்க வாழ்க. இமை பொழுதேனும் என்னை பிரியாமல் காக்கும் நல் தேவனாக எல்லாமும் தந்து என்னோடு இருக்கும் இயேசுவே வாழ்க வாழ்க. இயேசுவே வாழ்க வாழ்க. இயேசுவே வாழ்க வாழ்க. கானத்தை இழந்த பாடலை போல உன்னை நான் பிரிந்தேன் வாழ்க்கையிலே. உன் திருவார்த்தை தியானிக்கும் போது பலன் தரும் நல்ல நிலமானேன். கானத்தை இழந்த பாடலை போல உன்னை நான் பிரிந்தேன் வாழ்க்கையிலே. உன் திருவார்த்தையை தியானிக்கும் போது பலன் தரும் நல்ல நிலமானேன். ஆகாய கங்கையை போல் அருள்மழை பொழிபவரே, பூமலை தூவி உந்தன்
கண்மணி போல் என்னை காக்கும் ராஜா, கானங்கள் இசைத்து துடித்து வந்தேன். இமை பொழுதேனும் என்னை பிரியாமல் காக்கும் நல் தேவனாக, எல்லாமும் தந்து என்னோடு இருக்கும் இயேசுவே வாழ்க வாழ்க, இயேசுவே வாழ்க வாழ்க, இயேசுவே வாழ்க வாழ்க. அல்லேலூயா 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 அல்லேலூயா. வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாயன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதின செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 9 இறைவசனங்கள் 7 முதல் 9 வரை. அக்காலத்தில் நிகழ்ந்தவற்றையெல்லாம் குறுநில மன்னன் ஏரோது கேள்வியுற்று மனம் குழம்பினான். ஏனெனில் சிலர் இறந்த யோவான் உயிருடன் எழுப்பப்பட்டனர் என்றனர், வேறு சிலர் எலியா தோன்றியிருக்கிறார் என்றார்கள், மற்றும் சிலர் முற்காலத்து இறைவாக்கினருள் ஒருவர் உயிர் தெழுந்துள்ளார் என்றனர். ஏரோது, யோவானின் தலையை நான் வெட்ட செய்தேனே, இவர் யாரோ, இவரை பற்றி இவ்வாறெல்லாம் கேள்விப்படுகிறேனே என்று சொல்லி இயேசுவை காண வாய்ப்பு தேடிக் கொண்டிருந்தான். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சொத்துக்களையும் எல்லா விதமான காரியங்களையும் நாம் நமதாக்கி கொள்ள வேண்டும் என்கின்ற பல்வேறு விதமான ஆசைகள் நம்மிடத்தில் எழக்கூடியதாக இருக்கிறது. இன்று இருக்கக்கூடிய பார்க்கக்கூடிய எல்லா காரியங்களும் அல்லது எல்லா செயல்பாடுகளும் என்னிடத்தில் இருந்தால் நன்றாக இருக்கும், அல்லது நான் மகிழ்ச்சியாக இருப்பேன், இந்த வேலை கிடைத்தால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன், அல்லது எனக்கு இப்படிப்பட்ட சொத்துக்கள் கிடைத்தால் நான் இன்னும் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்றெல்லாம் சொல்லி நம்முடைய மகிழ்ச்சியை நாம் பல நேரங்களிலே பொருட்கள் மீதும் ஆட்கள் மீதும் அல்லது நம்மை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு செயல்பாட்டின் மீதும் நாம் வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் இன்றைய முதல் வாசகத்திலே சபை உரையாளர் அழகாக சொல்கிறார், வீண், எல்லாம் வீண் என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். இந்த உலகத்தில் நாம் பார்க்கக்கூடிய எல்லா விதமான காரியங்களும் இன்று வீணாக தெரிய வேண்டும், எனக்கு பயன்படாத ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதை இன்றைய சபை உரையாளர் அழகாக நமக்கு சொல்லி காட்டுகிறார். இதுதான் இந்நற்செய்தி வாசகத்திலும் இந்த ஏரோது மன்னன் தனக்குடைய எல்லா விதமான சொத்துக்களையும் தனதாக்கி கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு ஆசையிலே பல்வேறு விதமான தீய செயல்பாடுகளை அவன் செய்யக்கூடியவனாக இருந்தான். அதை தட்டி கேட்டவர் தான் திருமுழுக்கு யோவான். இந்த திருமுழுக்கு யோவான் தட்டி கேட்டபோது ஏரோது ஒரு சூழ்நிலையின் காரணமாக அவருடைய தலையை வெட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடியதாக இருக்கிறது. அப்படி வெட்டிய பிறகு
அவன் மனசாட்சி என்று சொல்லப்படக்கூடிய அவனுடைய மனம் குழம்பியது என்கின்ற ஒரு செய்தியை இன்று நற்செய்தி பகுதி நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. எல்லாவற்றையும் இந்த குறுநில மன்னன் ஏரோது கேள்வியுற்று மனம் குழம்பினான் என்று சொல்லி இந்த நற்செய்தி தொடங்கக்கூடியதாக இருக்கிறது. நாம் இப்படி வைத்துக்கொள்வோம், நான் ஏரோது மன்னனாக இருக்கிறேன், நான் ஏரோது மன்னன் ஒரு நல்லவரை அல்லது நல்ல காரியம் செய்யக்கூடிய ஒருவரை கொலை செய்து விட்டேன், அந்த கொலை செய்தவர் மீண்டும் வந்து விட்டார், அவர் பல்வேறுமான காரியங்களை செய்கிறார், எல்லாம் என்னிடத்தில் சொல்கிறார்கள். என்னுடைய மனம் எப்படிப்பட்ட ஒரு குற்ற உணர்ச்சிக்கு அல்லது மனம் குழம்பக்கூடிய நிலைக்கு தள்ளக்கூடியதாக இருக்கும் என்கின்ற சூழ்நிலையை சிந்திக்கிற போது இந்த ஏரோது மன்னன் தன்னுடைய குற்ற உணர்ச்சியின் காரணமாகவே பல்வேறு விதமான காரியங்களை அவன் சிந்தித்து கொண்டு இந்த இயேசுவை நான் பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வம். ஆனால் இது இயேசுவை பார்க்க வேண்டும் என்கின்ற ஆர்வம் என்பது மற்ற சீடர்களோ அல்லது இந்த மக்களோ பார்த்த பார்வை வேறு. இந்த ஏரோதும் இந்த ஏரோதியாள்களும் அல்லது நாம் சொல்லக்கூடிய பரிசேயலும் சதுசேயலும் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று சொன்ன பார்வையும் வெவ்வேறு பார்வைகளாக இருக்கிறது. காரணம், இயேசுவை குற்ற நோக்கோடு அல்லது குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காகவே இவர்கள் எல்லோரும் இயேசுவை பார்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் சாதாரண மக்கள் இயேசு செய்த நன்மைகளை கொண்டு இயேசுவை பற்றி கொள்ள வேண்டும், இயேசுடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வத்தில் இயேசுவை பார்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இதுதான் இந்நச்செய்தி நமக்கு அழகாக சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஏரோது மனம் குழம்பக்கூடியவனாக இருக்கிறான். ஒரு முறை ஒரு இளைஞரின் இடத்துல வந்து பேசி கொண்டிருந்த போது அவர் சொன்னார், ஃபாதர், நான் ஒரு கடைக்கு போனேன், அந்த கடைக்கு போய் ஒரு பொருட்களெல்லாம் வாங்கினேன், வாங்கிட்டு அந்த கடைக்காரர் பில்லு போட்டார். பில்லு போட்டுட்டு அந்த கடைக்காரர் ஒரு பில் சொன்னார், நான் அந்த காசை எடுத்து கொடுத்தேன். ஆனால் அவர் வந்து அந்த காசுக்கு ரொம்ப கம்மியான காசாக என்கிட்ட கொடுத்துட்டார். அந்த பில் வந்து ஒரு 1500 ரூபா இருக்குன்னா அவர் வந்து எனக்கு வந்து 500 ரூபாய்க்கு தான் காசு எடுத்துக்கிட்டு மீதி 1000 ரூபாய் என்கிட்ட கொடுத்துட்டார். எனக்கு புரியல, ஃபஸ்ட்டு என் கைக்கு பில்லு வரல, எனக்கு புரியல. 1500 ரூபான்னு சொன்ன மாதிரி இருக்குது, ஆனால் இவர் வந்து 1500 ரூபா நான் கொடுக்குறேன், இவர் 1000 ரூபாய் என்கிட்ட திரும்பி கொடுத்துட்றாரே அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். பில்லை வாங்கி பார்த்தேன், பொருட்கள்லாம் எடுத்து போட்டுட்டாங்க. பில்லை வாங்கி பார்த்தேன், அந்த பில்லில் 1500 ரூபான்னு எழுதியிருந்துச்சு. நான் ஒன்றுமே சொல்லலை அந்த கடைக்காரர்கிட்ட. நான் மெதுவாக எழுந்திரிச்சு நான் வந்துட்டேன், வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்த பிறகு நான் யோசிக்கிறேன், நான் செய்தது சரியா தவறா என்பதை நான் யோசித்து பார்த்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய மனம் சொல்கிறது, நீ 1000 ரூபாய் இன்று மிச்சம் செய்து விட்டாய் என்று சொல்கிறது. ஆனால் இன்னொரு மனம் சொல்கிறது, நீ தவறு செய்து விட்டாய் என்று சொல்கிறது. நான் இரவு முழுவதும் தூங்க முடியவில்லை, நான் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன். நான் செய்தது சரியா தவறா? நான் என்னுடைய பணத்தை மிச்சம் செய்து விட்டேன், அந்த கடைக்காரன் எவ்வளவோ காசு அடிக்கிறான், அந்த கடைக்காரன் எவ்வளவோ லாபம் சம்பாதிக்கிறான், இந்த 1000 ரூபா அவனுக்கு ஒரு பெரிய காசாக இருக்காதே அப்படின்னு சொல்லி என்னுடைய மனசு சொல்லுது. ஆனால் இன்னொரு பக்கம், நீ செய்தது தவறு, அவனுக்கு நஷ்டத்தை உண்டாக்கி விட்டாய், உனக்கான காசை நீ கொடுக்க மறுத்து விட்டாய் என்று சொல்லி மனம் சொல்லி கொண்டிருந்தது. நான் காலையில் எந்திரித்தேன். எழுந்திரித்தவுடன் அந்த கடை எப்போது திறக்கும் என்பதை அறிந்து கொண்டு அந்த கடைக்கு சென்றேன். நேற்று நான் 1500 ரூபாய்க்கு பொருள் வாங்கினேன். என்னுடைய பொருளுக்கு நீங்கள் 500 ரூபாய் தான் எடுத்துக்கொண்டீர்கள், 1000 ரூபாய் என்னிடத்தில் திருப்பி கொடுத்து விட்டீர்கள். நான் வீட்டுக்கு சென்ற போது தான் நான் அதை பார்த்தேன். இதாருங்கள், இந்த 1000 ரூபாய் வைத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி நான் கொடுத்துவிட்டு நான் மன நிம்மதியோடு வரக்கூடியவனாக இருந்தேன் என்று சொல்லி ஒரு இளைஞன் என்னிடத்தில் பகிர்ந்து கொள்ளக்கூடியவராக இருந்தார். ஆம், நாம் ஒரு தவறை செய்கிறோம் என்றால் அந்த தவறை நாம் சிந்தித்து கொண்டே இருக்கிற போது நாம் பல நேரங்களிலே குற்ற உணர்ச்சிக்கு ஆளாகக்கூடியவர்களாக இருக்கிறோம். இன்று உளவியல் மருத்துவமனைகளை பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய எனக்கு பல்வேறு விதமான பிரச்சனைகள், இப்படிப்பட்ட பிரச்சனைகளை தான் நான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறேன். காரணம், இன்று செய்கிற ஒரு தவறை அவர்கள் தங்களுடைய உள்ளங்களில் வைத்து கொண்டு பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கும் நோய்களுக்கும் ஆளாகக்கூடிய மனநிலையை தான் இன்றைய சமூகத்தில் நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இந்த ஏரோது அரசன் தான் செய்த தவறை தன்னுடைய மனதிற்குள் வைத்து கொண்டு இயேசுவை பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வத்திலே ஒரு காலகட்டத்திற்கு ஒரு குற்ற உணர்ச்சியிலே மனம் குழம்பியவனாக அவன் இயேசுவை பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைக்கு வரக்கூடியவனாக இருக்கிறான். அதுதான் இன்றைய வாசகம் நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. நாம் பல நேரங்களிலே தவறு செய்கிறோம். அந்த தவறை நாம் பல நேரங்களில் நமது உள்ளத்துக்குள் வைத்து கொண்டு மனம் குழம்பியவர்களாக
நாம் செய்த தவறை உணராமலும் அல்லது உணர்ந்தும் உணராதது போலவும் இந்த இளைஞனைப் போல இந்த இளைஞன் உணர்ந்து கொண்டான். அதனால்தான் ஏன் சென்று அந்த பணத்திற்கான ரசீதை கொடுத்து மன நிம்மதியோடு அவன் திரும்பக்கூடியவனாக இருந்தான். ஆனால் பல நேரங்களில் நாம் செய்த தவறை நமது மனதுக்குள் வைத்து கொண்டு நாம் குழம்பியவர்களாக, நாம் பல்வேறுமான நோய்களுக்கும் பலவிதமான மன பிரச்சனைகளுக்கும் ஆளாகக்கூடிய நிலைக்கு நாம் தள்ளப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம். இதை தான் இந்த ஏரோது அரசன் என்று நமக்கு சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். அதுதான் இந்த சபையோர் சொல்கிறார், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் வீண், வீண், முற்றிலும் வீண் என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். அவிலா தெரசா தன்னுடைய நூலிலே அவர் சொல்கிறார், இந்த உலகத்திலே நாம் அனைத்தையும் பார்க்கிறோம், அனைத்தையும் பார்த்து மகிழ்ச்சி கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் நாம் செய்கிற ஒரு சிறிய தவறு நம்முடைய உள்ளத்தை பல்வேறு விதமான மாற்றங்களுக்கு இழுத்து செல்லக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். நாம் பல நேரங்களில் நம்முடைய இந்த நிலையை நாம் சிந்தித்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம் எப்படிப்பட்ட மனிதர்களாக இருக்கிறோம்? இன்று நம்முடைய குற்ற உணர்ச்சியிலேயே நாம் அமுங்கி கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோமா, அல்லது அந்த குற்ற உணர்ச்சியிலிருந்து நாம் வெளிவரக்கூடியவர்களாக இருக்கிறோமா? ஒரு முறை ஒரு குடும்ப தலைவரும் தலைவியும் என்னை சந்திக்க வந்தபோது அவர்கள் பேசி கொண்டிருந்தார்கள். கடந்த 3 வருடங்களுக்கு முன்பாக அவர்கள் பேசி கொண்டிருந்த போது அவர்கள் சொன்னது, நாங்கள் எங்களுடைய சகோதரனுடைய சொத்தை எல்லாம் அபகரித்து நாங்கள் இன்று வைத்திருக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் பேசி கொண்டிருந்தார்கள். அப்போது அவர்கள் பேசி கொண்டிருந்த போதே அவர்கள் சொன்னார்கள், எங்களுடைய சகோதரிடத்திலே நாங்கள் இருந்த சொத்தை எல்லாம் அபகரித்து கொண்டோம் என்றால் அதெல்லாம் எங்களுடையது, நாங்கள் எங்களுடைய சொத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்கின்ற உரிமையோடு நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் சொல்லி கொண்டிருந்த போதே எனக்குள் தோன்றியது, அவர்கள் செய்த தவறை அவர்கள் நியாயப்படுத்தக்கூடிய நபர்களாக அங்கு அமர்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்போது நான் அவர்களிடத்தில் கேட்டேன், உங்களுடைய தந்தையினுடைய சொத்தை உங்களுடைய சகோதரருக்கும் நீங்கள் தர வேண்டும், ஆனால் நீங்கள் உங்களுடைய சகோதரர்களுக்கு தராமல் நீங்கள் மட்டுமே வைத்திருப்பது தவறல்லவா என்று கேட்டபோது அவர்கள் அதை மறுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் பலவிதமான பிரச்சனைகளுக்கு உள்ளாகி அவர்கள் கடந்த வாரத்தில் நான் சந்தித்த போது அவருடைய மனைவி இறந்திருந்தார்கள். அவருடைய கணவர் பல்வேறு விதமான மன பிரச்சனையினால் அவதிப்படக்கூடியவராக இருக்கக்கூடியவராக இருந்தார். இன்றைய சமூகத்தில் பல நேரங்களிலே நாம் செய்கிற தவறை நாம் உணர்ந்து கொள்வதில்லை. அப்படி உணர்ந்து கொண்டாலும் நாம் அதை நியாயப்படுத்தி கொண்டு நாம் பல்வேறு விதமான மன பிரச்சனைகளுக்கு ஆளாகக்கூடியவராக இருக்கிறோம். அதை தான் தீத்து அதிகாரம் 3 வசனங்கள் 15 நமக்கு சொல்கிறது, மாசு படிந்த மனத்தோருக்கு நம்பிக்கை கொண்டிராதோருக்கு எதுவுமே தூய்மையாய் இராது, அவர்கள் மனமும் மனசான்றும் கூட மாசு படிந்ததாக இருக்கும். நம்முடைய உள்ளம் எப்போது தூய்மையானதாக இல்லையோ, நம்முடைய உள்ளம் எப்போது மாசுபடிந்ததாக இருக்கிறதோ, நாம் நம்பிக்கை கொள்ளாத மனிதர்களாக நாம் எப்போது வாழ்கிறோமோ, கடவுளுடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படியாத மனிதர்களாக நாம் எப்போது வாழ்கிறோமோ, அப்போது நம்முடைய மனமும் மனசான்றும் கூட மாசுபடிந்ததாக மாறுகிறது என்று சொல்லி தீத்து அதிகாரம் 3 வசனங்கள் 15 நாம் வாசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இன்று குற்ற உணர்ச்சி என்று சொல்லப்படக்கூடியது நாம் செய்யக்கூடிய ஒரு தவறை நாம் உணர்ந்து கொண்டும் உணர்ந்து கொள்ளாமலும் பல நேரங்களிலே நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகள் நம்மை அழித்து விடக்கூடியதாக இருக்கிறது. அதுதான் அந்த ஒரு குடும்ப தலைவரும் தலைவியும் சொன்ன எடுத்துக்காட்டில் நான் சொல்லக்கூடியவராக இருந்தேன். நாம் செய்கிற ஒரு தவறு பல நேரங்களிலே நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திற்கு சென்று அந்த தவறை உணராமல் ஒத்துக்கொள்ளாமல் நாம் வாழ்கிற போது பலவிதமான மன பிரச்சனைகளுக்கும் உடல் நோய்களுக்கும் நாம் ஆளாகக்கூடியவர்களாக இருக்கிறோம். குற்ற உணர்ச்சியிலிருந்து நாம் வெளிவரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ரோமையருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 2 வசனங்கள் 23 சொல்கிறது, எல்லோரும் பாவம் செய்யக்கூடியவர்கள். நாம் எல்லோரும் பாவம் செய்யக்கூடியவர்கள். ஆனால் நாம் பாவம் செய்து கடவுளுடைய அருளை இழந்து விடாது இருக்க நாம் பாவ குற்ற உணர்ச்சியிலிருந்து வெளிவரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், கடவுளுடைய அருளை பெற வேண்டும் என்று சொல்லி ரோமேற்கு எழுதிய அதிகாரம் 2 வசனங்கள் 23 நமக்கு சொல்கிறது. நாம் பல நேரங்களிலே நாம் நியாயப்படுத்தக்கூடிய குற்றங்கள் நியாயமானவையா அல்லது நாம் கடவுளுக்கு எதிரான செய்யக்கூடிய செயல்பாடுகள் நம்முடைய மனத்தை குழப்பக்கூடியதாக இருக்கிறதா என்கின்ற ஒரு சிந்தனையை தான் இந்த வழிபாட்டில் நாம் சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். 1 யோவான் அதிகாரம் 3 வசனங்கள் 31, நம் மனசான்று நாம் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதிருந்தால்
நாம் கடவுள் திருமுன் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்க முடியும். நம்முடைய மனசான்று நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகளை குற்றவாளி அல்லது குற்றம் என தீர்ப்பளிக்காமல் இருந்திருந்தால், நமக்கு தெரியும் நாம் ஒரு காரியத்தை செய்கிறோம் என்றால் அந்த காரியம் சரியான காரியமா அல்லது தவறான காரியமா என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். காரணம், கடவுள் நம்மோடு இருக்கிறார், நமக்கான வழிகளை சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். அந்த கடவுளுக்கான வழிகளில் நாம் நடக்கிற போது நாம் செய்வது தவறா அல்லது சரியா என்பது நம்முடைய மனசாட்சிக்கு கண்டிப்பாக தெரியும். ஆனால் நாம் செய்வது தவறு என்று தெரிந்தும் நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தோம் என்றால் அந்த குற்ற உணர்ச்சி நாம் கடவுள் திருமுன் இருப்பதற்கான ஒரு தகுதியை இழக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதேதான் 1 யோவான் அதிகாரம் 3 வசனங்கள் 21 நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. நம் மனசான்று நாம் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதிருந்தால் நாம் கடவுள் திருமுன் உறுதியான நம்பிக்கையோடு நம்பிக்கையாளர்களாக நாம் இருக்க முடியும் என்று சொல்கிறார். அதுதான் ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 2 வசனங்கள் 15 சொல்கிறது. திருச்சட்டம் கற்பிக்கும் ஒழுக்க நெறிகளை தம் உள்ளத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை அவர்கள் தங்கள் நடத்தையில் காட்டுகிறார்கள். அவர்களது மனச்சான்றை இதற்கு சாட்சி. ஏனெனில் அவர்கள் செய்வது குற்றமா குற்றமில்லையா என அவரவர் எண்ணங்களே வெளிப்படுத்துகின்றன. திருச்சட்டம் கற்பிக்கக்கூடிய ஒழுங்கு நெறிகளின்படி நாம் வாழ்கிற போது நம்முடைய உள்ளத்தில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான சிந்தனைகளையும் நம்முடைய செயல்பாடுகளும் கடவுளுக்கு உரியனவையா என்பதை நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. அப்போது மனச்சான்று என்று சொல்லப்படக்கூடிய மனச்சான்று இதற்கு சாட்சியாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. நீ செய்வது குற்றமா குற்றமில்லையா என்பதை நமக்கு சுட்டி காட்டி நம்முடைய எண்ணங்களை சரி செய்யக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி ரோமேயருக்கு எழுதிய அதிகாரம் 2 வசனங்கள் 15 நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. இதுதான் இன்றைய இல்லத்திலே நாம் எழுந்து நம்முடைய விவிலியத்தை எடுத்து வாசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ரோமேயருக்கு எழுதிய அதிகாரம் 2 வசனம் 15 இதை வீட்டில் வாசித்து நம்முடைய மனசாட்சியை நாம் கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்வை வாழக்கூடிய மக்களாக நாம் இருக்கிறோமா? நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் கடவுளுக்கு உகந்த காரியமாக இருக்கிறதா? இது குற்றமா குற்றம் இல்லையா என்பதை நாம் உணர்ந்து செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோமா? பல நேரங்களிலே நமக்கு தெரிந்தும் இது குற்றம் என்று தெரிந்தும் பல நேரங்களில் அந்த குற்றமான காரியத்தை நாம் மீண்டும் மீண்டும் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். இது நமக்கு ஒரு குற்ற உணர்ச்சியை நம்முடைய உள்ளத்திலே தூண்டக்கூடியதாக இருக்கிறது. கடவுளுடைய பிரசன்னத்தை நாம் அந்த இடத்துல இழக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். கடவுளுடைய பிரசன்னத்திலே நாம் வாழக்கூடிய மக்கள் கிறிஸ்தவர்கள், கடவுளால் அபிஷேகம் செய்யப்பட்ட மக்கள், நாம் ஒவ்வொருவரும் கடவுளுக்குரிய காரியங்களை அதைத்தான் திருச்சட்ட கற்பிக்கக்கூடிய ஒழுங்கு நெறிகளில் நாம் வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கடவுள் நம்மை தண்டிப்பதற்காக இந்த உலகத்திற்கு வரவில்லை, மாறாக நம்மை திருத்த. அதுதான் ரோமேயருக்கு எழுதிய அதிகாரம் 23 வாசித்தோம். இந்த உலகத்தில் பிறந்த நாம் ஒவ்வொருவரும் பாவம் செய்யக்கூடியவர்கள், ஆனால் பாவத்தில் அழிந்து விடாமல் இருக்க கடவுள் நம்மை காக்கக்கூடியவராக இருக்கிறார். நாம் மனசாட்சியோடு கடவுள் திருமுன் வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பாவத்திலிருந்து வெளிவரக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். இதுதான் சக்கையு தன்னுடைய வாழ்விலே செய்யக்கூடியவராக இருந்தார். சக்கையு பல்வேறு விதமான காரியங்களை, கடவுளுக்கு உகவாத காரியங்களை செய்யக்கூடியவராக இருந்தார். ஆனால் இயேசுவை கண்ட பிறகு தன்னுடைய மனசாட்சியின் வழியாக மனமாறி, ஆண்டவரே நான் செய்தது தவறு, அந்த தவறிலிருந்து நான் திருந்துவதற்கு நான் 2 என்னுடைய பகுதியில் இருக்கக்கூடிய சொத்தை நான் அந்த மக்களுக்கு பிரித்து தருகிறேன், நான் பிடுங்கியவற்றிலிருந்து 3 ஒரு பங்கை நான் அவர்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி தன்னுடைய மனசாட்சியின் வழியாக ஒரு மனம் திரும்பிய மனிதராக அங்கு இருக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்போது இயேசு இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். நாம் மனசாட்சியோடு கடவுள் திருமுன் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு நாம் மனம் மாறுகிற போது கடவுள் நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். அதுதான் யோவான் அதிகாரம் 3 வசனங்கள் 17 சொல்கிறது. உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் இந்த உலகிற்கு வந்தார். கடவுள் இந்த உலகிற்கு வந்தது நமக்கு தண்டனை தீர்ப்பளிப்பதற்கு அல்ல, மாறாக நாம் ஒவ்வொருவரும் கடவுளால் மீட்கப்பட வேண்டும், நாம் ஒவ்வொருவரும் கடவுளால் அபிஷேகம் செய்யப்பட வேண்டும் என்கிற எண்ணத்தில் தான் கடவுள் நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். நாம் பாவ உணர்வை நாம் உணர்ந்து
கடவுள் பக்கம் நம்மை திருப்பக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பாவ உணர்விலேயே நாம் இருக்கிற போது நாம் கடவுளுடைய அருளை இழக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். கடவுளுடைய அருளை இழக்கிற போது கடவுளுடைய பிரசன்னம் நம் மத்தியிலே இருப்பதில்லை. நாம் பாவ உணர்விலிருந்து நம்மை உணர்ந்து நாம் கடவுள் பக்கம் நம்மை திருப்பக்கூடிய மனநிலைகளோடு நாம் வாழ்கிற போது நாம் எல்லா விதமான ஆசிரியையும் நாம் பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதுதான் 1 யோவான் அதிகாரம் 1 வசனங்கள் 9 சொல்கிறது, மாறாக நம் பாவங்களை நாம் ஒப்புக்கொள்வோம் என்றால் கடவுள் நம் பாவங்களை மன்னித்து குற்றம் அனைத்திலிருந்தும் நம்மை தூய்மைப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். நம் பாவங்களை நாம் ஒப்புக்கொள்வோம் என்றால் கடவுள் நம் பாவங்களை மன்னித்து குற்றம் அனைத்திலுமிருந்தும் நம்மை தூய்மைப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். நாம் மனம் குழம்பிய மனிதர்களாக அல்ல, பாவ உணர்வில் இருக்கக்கூடியவர்களாக அல்ல, மாறாக நான் கடவுளுடைய பிள்ளை என்கின்ற உணர்வோடு நம்முடைய பாவங்களை உணர்ந்து ஒப்புக்கொண்டு கடவுளுடைய மன்னிப்பை பெற்று கடவுள் பக்கம் நம்மை திருப்பி மனம் மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய மனிதர்களாக வாழ இத்திருப்பலியிலே நம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆமென். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கக்கூடிய இந்த கல்வாரி பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல தந்தையே, உம் திருமகன் மிகுந்த கனிவிரக்கத்துடன் எங்களுக்கு வாக்குறுதி அளித்தவாறு அவரது பெயரால் உம்மிடம் கேட்பதையெல்லாம் நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என உறுதியாக நம்புகின்றோம். ஆகவே அவரது பெயரை முன்னிட்டு எங்கள் காணிக்கைகளை ஏற்றருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மகிழ்வுறும் இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பண்பாடி மகிழ்வோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் முல்லையெல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியினால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகி எங்களை படைத்து நாங்கள் நீதியின்படி தண்டனைக்குரியவராயினும் உமது இரக்கமிதியினால் எங்களை மன்னித்து மீட்டருளினீ. அவர் வழியாகவே உமது மாண்பை வானக தூதர் அனைவரும் புகழுகின்றனர்.
தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றின் உள்ளாற்றல்களும் செராஃபின்களும் ஒன்று கூடி அக்களித்து மகிழ்ந்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் அனைவரும் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து பாடுவதாவது: தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவளென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திருகவையை சிறப்பாகின்ற திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் அன்பிலும் விசுவாசத்திலும் உறுதி பெறச் செய்துள்ளோம். இங்கு கூடியிருக்கும் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய அன்பின் நிறைவை அடைய செய்துள்ளோம். மேலும் உயிர்த்தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்கோடு துவில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும்.
கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மறைசாட்சியர், இவ்வுலகில் உகந்தவராய் வாழ்ந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து பாடி செபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கடல உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவங்களிலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமா. நாங்கள் நாம் இருக்கும் பேரின்ப நல்வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்னுடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்களை எல்லாம் பாராமல் உம்முடைய திருச்சபையின் எளிய நம்பிக்கையை கண்ணோக்கி எங்கள் உள்ளங்களுக்கு, குடும்பங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேலிரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேலிரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும்,
என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்திற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் எங்களோடு வாசம் செய்யக்கூடியவர், எங்களோடு என்றும் துணையாக இருக்கக்கூடியவர். உம்முடைய பெயரை விண்ணவர் மன்னவர் கீழுள்ளவோர் அனைவரும் மண்டியிடுகின்றனர். தந்தையாம் இறைவா, நீர் எங்களோடு தொடர்ந்து பயணித்தருளும். இந்த பாடலோடு சேர்ந்து உம்மை துதிக்க, ஆராதிக்க, நன்றி செலுத்த எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கருவிகளாக மாற்றுகிறார். ஆண்டவரே, இந்த பாடலோடு உம்மை துதிக்கக்கூடிய எங்களுடைய உள்ளங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றன. எங்களை நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்துகிறார். ஸ்துதிகள் மத்தியில் வசிப்போரே, துதிப்பேன் துதிப்பேன் தேவனை. ஸ்துதிகள் மத்தியில் வசிப்போரே, அதிசய மானவரை அதிலுமே ஆனவரை, அதிசய மானவரை அதிலுமே நானவரை. துதிப்பேன் துதிப்பேன் தேவனை, ஸ்துதிகள் மத்தியில் வசிப்போரே. அன்பின் இறைவா, நீர் எங்களோடு வாசம் செய்யக்கூடியவர். நாங்கள் எல்லாவற்றையும் உமது பாதத்தை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்தை நீர் படைத்த போது அனைத்தையும் நல்லதென கண்டீர். ஆனால் அந்த நல்லதை நாங்கள் நல்ல விதத்தில் பயன்படுத்தாமல் இருந்த நேரங்களை நினைத்து பார்த்தும் இடத்தில் மன்னிப்பை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமக்கு எதிராக பல்வேறு விதமான பாவங்களை நாங்கள் செய்த போதும் நீர் எங்களை மன்னித்து அரவணைத்து ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக, எப்பேற்பட்ட பாவங்களை செய்த போதும் அந்த பாலைவனத்திலே அந்த மோசேவுக்கு எதிராக அந்த மக்கள் முணுமுணுத்த போதும் நீர்தாமே அவர்களுக்கு மேக தூணாக பகலிலேயும் இரவிலே நீர்தாமே அவர்களுக்கு துணையாக இருந்து எல்லா நிலைகளிலும் வழிநடத்தக்கூடியவராக இருந்தீர்கள். அவர்களை கானான் தேசத்தை காண செய்தீர்கள். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக இந்த நேரத்தில் ஆசீர்வதியும். ஆண்டவரே, உமக்கு எதிராக நாங்கள் செய்த எல்லா விதமான பாவங்களையும் நீர் மன்னிக்கக்கூடியவர். அனைத்தையும் நீர் மன்னித்து எங்களை ஏற்றுக்கொள்கிறீர் என்ற நம்பிக்கையோடு இந்த நேரத்தில் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டிருப்பவரே, எங்கள் எல்லா விதமான தேவைகள் மத்தியிலும் நீர்தாமே எங்களோடு தொடர்ந்து பயணிக்கக்கூடியவராக இருக்கிறீரே. ஆண்டவரே, உமக்கு எதிராக நாங்கள் பாவம் செய்த போதும் கூட நீர்தாமே எங்களுக்கு இரக்கத்தின் முன்னிட்டு எங்களுக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் கொடுத்து கொண்டிருக்கிறீரே. இந்த கிருபைகளை எல்லாம் நினைத்து பார்த்து உமக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரோடும் தொடர்ந்து வாரும். எங்களுடைய கடந்த காலத்தில் நாங்கள் செய்த எல்லா விதமான தீங்குகளையும் மன்னித்து எங்களை உம்முடைய பாதையில் புதிய மக்களாக எங்களை நடத்துவீராக. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் தொடர்ந்து இந்த பாடல் வழியாக நாங்கள் செபித்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் உள்ளங்களை நீர்தாமே உம்முடைய அன்பின் கனிகளால் நிரப்பி எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தியிருக்கிறோம். கடந்த
துன்பத்தின் காயங்களில் அடைந்த ஆரா துயரங்களில் கடந்த துன்பத்தின் காயங்களில் அடைந்த ஆரா துயரங்களில் ஆறுதல் தேறுதல் அளித்திட்டார் மாறாத இயேசுவுக்கு ஆனந்தம். ஆறுதல் தேறுதல் அளித்திட்டார் மாறாத இயேசுவுக்கு ஆனந்தம். துதிப்பேன் துதிப்பேன் தேவனை, ஸ்துதிகள் மத்தியில் வசிப்போரை, அதிசயமானவரை, அதிலுமே ஆனவரை, அதிசயமானவரை, அதிலுமே ஆனவரை. ஸ்துதிப்பேன் துதிப்பேன் தேவனை, ஸ்துதிகள் மத்தியில் வசிப்போரே, ஸ்துதிகள் மத்தியில் வசிப்போரே. கண்ணின் கருவிழி போல எங்களை வைத்து பாதுகாத்து வழிநடத்துகிறவரே, கழுகு போல எங்களை சுமப்பவரே, ஆண்டவரே உமது வளர்கிறது கரத்தால் எங்களை தாங்கி கொண்டிருக்கிறவரே, ஆண்டவரே எங்கள் இதயத்தின் கண்மணி போல எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய அரவணைப்பினால் நீர்தாமை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறீரே. இந்த நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிறோம் அப்பா. தாயின் கருவில் உருவாகும் முன்பே எங்களை தேர்ந்தெடுத்து உம்முடைய பிள்ளையாக, மகனே மகளே நான் உன்னோடு இருக்கிறேன், உனக்கு துணையாக இருக்கிறேன் என்று சொல்லி உம்முடைய ஆதரவையும் உம்முடைய அன்பையும் உம்முடைய இரக்கத்தையும் நிறைவாக பொழிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கருணையும் அருளையும் எங்களில் நிரப்பி உம்முடைய நம்பிக்கையின் வாயிலாக எங்களுக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எதிரிகள் மத்தியில் ஒருபோதும் நாங்கள் தலை குனிந்து விடாமல் எங்களை உம்முடைய பிள்ளையாக அரவணைத்து சாத்தானின் பிடியிலிருந்து பாவ பிடியிலிருந்து எல்லா விதமான கேட்டிலிருந்து எங்களுக்கு விடுதலை வாழ்வை கொடுத்து உம்முடைய பிள்ளையாக அரவணைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றியோடு துதித்துக் கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்கள் கேடயமும் ஆட்சியுமாக இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய அரவணைப்பில் வழிநடத்துகிற இந்த கிருபையான நேரத்திலே எங்களோடு தொடர்ந்து பயணிக்கிறீரே. நாங்கள் எல்லோரும் ஒரே குடும்பமாக இணைந்து பல்வேறு விதமான தேவைகள் மத்தியிலே உம்மை அண்டி வந்து ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய அபிஷேகத்தால் நிரப்பி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உன்னதமான தேவனே, நல்லவற்றை எங்களுடைய உள்ளத்திலே எங்களுடைய இல்லத்திலே நீர்தாமே நிரப்பி நாங்கள் நன்மையானவற்றை இந்த உலகிற்கு எடுத்து சொல்லக்கூடியவர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கருவியாக உருமாற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே தேவாதி தேவனே, அன்பு தேவனே, அன்பிற்கும் சமாதானத்திற்கும் உருவானவரே, எங்கள் குடும்பங்களில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளையும் நீக்கி மன ஒற்றுமையையும் சமாதானத்தையும் எங்கள் குடும்பங்களில் நீதாமை நிறைவாக கொடுத்து எங்கள் வீட்டிற்கு உம்முடைய மீட்பின் மகிழ்ச்சியை நிறைவாக கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திற்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே மாசற்ற வாழ்க்கை நடத்துவதற்கு தேவையான எல்லா விதமான நல்ல எண்ணங்களை நல்ல சிந்தனைகளை உடைய தூய ஆவியின் வழிநடத்தின் வழியாக எங்கள் காவல் தூதர்கள் வழியாக எங்கள் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றியோடு துதித்து கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே தேவாதி தேவனே, உம்முடைய பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் அரவணைத்து உம்முடைய அன்பினால் எங்களை நிரப்பி உம்முடைய இரக்கத்தினால் எங்களை நிரப்பி உம்முடைய அருள் கனிகளினால் எங்களை நிரப்பி எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த கிருபையான நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றியோடு துதித்து கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீதிமானுடைய எல்லா விதமான காரியங்களையும்
நீர் மகிழ்ச்சியாக நிரப்புவீர் என்ற உம்முடைய வாக்கு தத்தத்தின் வழியாக நாங்கள் நீதியின் செயல்பாடுகளில் நாங்கள் எங்களையே நிறைவாக கொடுத்து எங்கள் குடும்பங்களிலே அன்பு, நீதி, சமாதானம், ஒற்றுமை எல்லாவற்றையும் நாங்கள் பரப்பக்கூடிய மனிதர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் உருமாற்றி உம்முடைய அன்பின் கனிகளால் எங்களை நிரப்பி உடைய ஆசீர்வாதத்தை நிறைவாக பொழிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றியோடு துதித்து கொண்டிருக்கிறோம். அப்பா ஆண்டவரே, எத்தனையோ தேவைகள் மத்தியிலே நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் கேட்பதற்கு மேலாக நீர் அறிபவர், அனைத்தையும் எங்களுக்கு பெற்றுத்தருவீர் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் உள்ளங்கள் எல்லாம் உம்மை நோக்கி எழுது கொண்டிருக்கின்றனப்பா. ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைக்கு நல்ல விரையில் திருமணம் முடியவில்லையே என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பெற்றோரையும் நிறைவாக ஆசீர்வதித்து அவர்களுக்கு நல்ல நிறைவான ஒரு மகிழ்ச்சியான சமாதானத்தான திருமண வரத்தை அவர்களுக்கு தந்து நிறைவான ஒரு ஒற்றுமையை தந்துள்ளோம் அப்பா. ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைக்கு நல்ல வேலை கிடைக்கவில்லை என்று சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்ல வேலையை கொடுத்து அவர்கள் குடும்பத்தில் பொருளாதாரத்தில் வளர்வதற்கான எல்லா விதமான காரியங்களையும் அவர்களோடு தொடர்ந்து அவர்களை வழிநடத்தும் அப்பா. ஆண்டவரே, எங்கள் உடல் நோய்களையும் மன நோய்களையும் நீர்தாமே பார்த்து எங்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு, மகனே மகளே, நான் உன்னோடு இருக்கிறேன், என்னுடைய பிரசனத்தை உம்மத்திலே கொடுத்திருக்கிறேன் என்கின்ற நம்பிக்கையின் வழியாக எங்களுடைய உடல் நோய்களை போக்கி மன காயங்களை ஆற்றி நாங்கள் உம்மை பின்பற்றக்கூடிய பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் உருமாற்றுவீராக. ஆண்டவரே, நல்ல முறையில் எங்களுடைய வீட்டை கட்டி முடிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய அருள் கனிகளால் அவருடைய இல்லத்தை நிரப்பி அவர் நல்ல முறையில் வீடை கட்டி முடிப்பதற்கான எல்லா விதமான வசதிகளையும் தாரும் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் படித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், பணி செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் உம்முடைய பிரசனத்தில் நிறைவாக வாழ்ந்து அவர்களுக்கு தேவையான அனைத்து வரங்களையும் அவர்கள் பெற்று உம்முடைய கருணையினால், உம்முடைய இரக்கத்தினால் எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் அவர்களுக்கு பொழிவீராக. ஆண்டவரே, நாங்கள் எங்களையே உமக்கு அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் நீர்தாமே ஏற்றுக்கொண்டு உம்முடைய பிள்ளையாக எங்கள் ஒவ்வொருவரையும் உருமாற்றுவீராக. ஒளியாய் இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் நடத்துவீராக. நாங்கள் செல்லுகிற இடங்களிலெல்லாம் நாங்கள் வெற்றியை காணும் மக்களாக எங்களுடைய பாதைகளை நீர் பசும்புல் தரையாக மாற்றி எல்லா விதமான வளங்களையும் எங்களுக்கு நிறைவாக கொடுத்து உம்முடைய அருளால் ஆசிரியரால் எங்களை நிரப்புவீராக. உம்முடைய மகிழ்ச்சியின் பிரசனம் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். எங்கள் ஒவ்வொருவரிலும் உம்முடைய அன்பின் கனிகள் நிரம்பி நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக உமக்கு சாட்சிய வாழ்வை வாழும் பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் உருமாற்றுவீராக, ஆசீர்வதிப்பீராக, அபிஷேகம் செய்வீராக. இதையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இயேசுவின் பெயருக்கு மனிதர் அனைவரும் மண்டியிட்டு மனித இனம் அனைத்தும் மீட்பை கண்டடைய வேண்டுமென திருவுளமானீரே. ஆகவே நாங்கள் தூய மறை நிகழ்வு வழியாக அவரை தகுதியுடன் பணிந்து வணங்க இரக்கத்துடன் எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். இறைவனின் அன்பை உணர்ந்தவர்களாக சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி.
கோடி நன்றி சொல்லிட நான் ஆசைப்படுகின்றேன். கோடி நன்றி சொல்லிட நான் ஆசைப்படுகின்றேன். உன் கோயில் முற்றம் அமர்ந்து நான் புகழ்ந்து பாடுவேன். கோடி நன்றி சொல்லிட நான் ஆசைப்படுகின்றேன். நன்றி நன்றி இயேசுதேவா நன்றி. நன்றி நன்றி இயேசுதேவா நன்றி நன்றி. நன்றி நன்றி இயேசுதேவா நன்றி. நன்றி நன்றி இயேசுதேவா நன்றி நன்றி. உடல்வாதை போக்கிவிட்டாய் உன்னத தேவா நன்றி. உயிர் நாட்கள் கூட்டி தந்தாய் உள்ளம் சொல்லும் நன்றி. உடல்வாதை போக்கிவிட்டாய் உன்னத தேவா நன்றி. உயிர் நாட்கள் கூட்டி தந்தாய் உள்ளம் சொல்லும் நன்றி. நன்றி 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 தேவா நன்றி. நன்றி 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 தேவா நன்றி நன்றி. நன்றி நன்றி இயேசுதேவா நன்றி. நன்றி நன்றி இயேசுதேவா நன்றி நன்றி. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.